இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் என்னாமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பிரியமாயிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் ஆண்டவர் கானான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு அனுபவத்தை, கானான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்றால், பாலும் தேனும் ஓடுகின்ற ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியம் எது, கர்த்தருடைய சித்தம் எது, கர்த்தருடைய விருப்பம் எது என்பதை அறிந்து அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நமக்கு புதிதான நன்மைகளை, புதிதான ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எபேசியர் 5:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது, அல்லது எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதியாயிராது. உலகத்தில் எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதியிராது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எனவேதான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து நாம் கர்த்தருடைய பிரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஜனமாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 37:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, நல்லவனின் வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைய அநேக பிரசங்கிமார் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறதை சிலர் மூலமாய் நான் நேரடியாய் கேட்டிருக்கிறேன். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் மாத்திரமே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உண்மையாய் நடப்பவரோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 12:22 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:16 நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், யாக்கோபை ஆண்டவர் சிநேகிதன் என்று அழைத்தார், மோசையோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்றாட வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அப்படிப்பட்டதாய் மாறிவிடுகின்ற பொழுது ஆண்டவர் கானான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை அவருக்கு பிரியமாய் நடக்கும்படியான அனுபவங்களினாலே நிரப்புவாராக. ஆமீன், ஆமீன்.